இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 25 தாயம் திரு அவை 2 இரட்டையர்கள் மறைசாட்சியருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த மறைசாட்சி புனித கிறிஸ்பின் மற்றும் அவருடைய சகோதரர் கிறிஸ்பீனியன் என்று சொல்லப்படுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இருவருமே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார்கள். இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக அப்பொழுது இருந்த அரசன் மாக்சிமியனால் தொடர் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர்கள் மறைவாக வாழ்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை கொண்டு வாழ்வை நடத்தி கொண்டு பகுதி நேரங்களில் ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி பணியை இவர்கள் அறிவித்து வந்தார்கள். அன்புமிக்கவர்களே, இதை கண்ட அரசன் இவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்கிறான். கடைசியில இயேசுவை மறுதலிக்க சொல்லுகிறான். இயேசுவை மறுதலிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் கொதிக்கின்ற மெழுகளை இறக்கி அவர்களை கொடுமைப்படுத்தினான். குளிர்ந்த நீரில பல நாள் வைத்து இவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தான். கடைசியில அவர்கள் இருவரையும் தலை துண்டித்து மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல குடும்பத்துல சகோதர சகோதரிகளுக்கு இடையே எவ்வளவு பகை, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு சுயநலம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல விசுவாசத்துல இந்த 2 இரட்டை பிரிவுகளும் ஒன்றாக நிலைத்து இருந்து இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்கிற அளவுக்கு அவர்கள் இணைபிரியா சகோதரர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட குடும்பத்துல வேறுபாடுகளை களைந்து சுயநலத்தை களைந்து ஒருவரை அன்பு செய்து ஏற்று வாழ இறைவனிடத்துல இந்த 2 மறைசாட்சியர்களுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல ஒரு சிலர் இயேசுவிடத்தில் சிலர் தண்டிக்கப்படுகிறார்கள், சிலர் தண்டிக்கப்படுவதில்லை. ஏன் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது பிலாத்துவால் சில கலிலேயர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். 2வது சிலோம் கோபுரம் இடிந்து விழுந்து பலர் இறந்து விடுகிறார்கள். அப்படி என்றால் இறப்பவர்கள் எல்லாமே அல்லது இயற்கை சீற்றத்தினால் அழிக்கப்படுபவர்கள் எல்லோருமே பாவிகளா என்கிற ஒரு கேள்விதான் எழும். அப்படி என்றால் நாம் வாழ்கிற எந்த ஒரு சம காலத்துல சுனாமியால் இறந்தவர்கள், கொரோனா நோயினால் இறந்தவர்கள் மற்றும் வெள்ளத்தினால் இறப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் பாவிகளா? அந்த தண்டனைகளை பெறாத நீங்களும் நானும் நீதிமான்களா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டும். மருத்துவமனைகளுக்கு சென்றால் எத்தனை 1000 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிற நேரத்திலேயே வெள்ளத்தால் இறந்தவர்கள், புயலினால் இறந்தவர்கள் மற்றும் நிலநடுக்கத்தால் இறந்தவர்கள் என்று பலர் துன்பப்பட்டு இறந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். இறந்தவர்களை விட துன்பப்படுபவர்களை விட நீங்களும் நானும் நீதிமான்களா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்பத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அறிவுறுத்தலை தருகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்க பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், மனம் மாறுங்கள், அப்படி இல்லை என்றால் நீங்களும் அழிவீர்கள். அவர்களுக்கு நடந்த ஒரு பெரும் துயரம், அவர்களுக்கு நடந்திருக்கிற ஒரு இழப்பு உங்களுக்கும் எனக்கும் நடந்தால்தான் நாம் மனம் மாறுவோம் என்றால், நடந்தால்தான் நாம் இயேசுவிடத்தில் வருவோம் என்றால் நாம் உண்மையாகவே அறிவியலிகள் என்பதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுற சொல்லுகிறார். 2வது பகுதியில ஒரு அத்திமரத்தினுடைய ஓமை தருகிறார். பலன் தராத அத்திமரத்தை அந்த அத்திமரத்தினுடைய உரிமையாளர் வெட்டிவிட, அழித்துவிட, எரித்துவிட தீர்மானிக்கிறார். ஆனால் தோட்ட தொழிலாளரோ அந்த உரிமையாளரிடத்துல அனுமதி கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் இந்த அத்திமரத்தை இன்னும் அகழ வெட்டி அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், கொஞ்சம் உரமிடுகிறேன், அதற்கு பிறகு பலன் தரவில்லை என்றால் நீங்கள் இதை வெட்டி விடலாம் அப்படி என்று தோட்ட உரிமையாளரிடத்துல அந்த தோட்டத்தினுடைய பணியாளர் பரிந்து பேசுகிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசுகிற அந்த தோட்ட தொழிலாளர், தந்தையாகிய கடவுள் பலன் தராத உங்களையும் என்னையும் அழித்து விட, தண்டித்து விட தீர்மானிக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்பு உறவுகளே, எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கொஞ்சம் பணக்காரர். திடீரென்று அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் மென்மையாக, இன்னும் விசுவாசம் உள்ளவராக, இன்னும் பிறரன்பு பணிகளை செய்பவராக நீதிமானான ஒரு வாழ்வை வாழ ஆரம்பிக்கிறார். சில காலங்களிலேயே மருத்துவமனையில மறுபடியும் அவரை சோதிக்கிற பொழுது அவருக்கான எந்தவித நோய்க்கான அறிகுறி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவர் செய்தது ஒரே ஒரு காரியம்தான்,
புற்றுநோய் இருக்கிறது என்று சந்தேகித்த அதே நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். மன மாற்றத்தின் வழியாய், பிறரன்பின் வழியாய், விசுவாசத்தின் வழியாய், எதிர்நோக்கின் வழியாய் ஒரு புதிய பாதையை தேர்ந்து கொண்டார். நோய் முற்றிலுமாக மறைந்து விட்டது. இப்படியாக பல உதாரணங்களை நான் தர முடியும். மிகப்பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு, ஒரு தீயினுடைய விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு, அல்லது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நோயிலிருந்து மீண்ட பிறகு பலர் இயேசுவை இறுக தழுவி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இயேசுவை இறுக தழுவவும், மனமாற்றத்தில் அவரோடு இணைந்திருக்கவும், பெரும் துன்பத்திற்கும் பெரிய ஆபத்திற்கு பிறகுதான் இயேசுவை தழுவி கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாகவும் திருப்பலியின் வாயிலாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறார். தேடி வரும் அந்த அன்பு தெய்வத்தை உணர்ந்து கொண்டு மனமாற்றத்திலும் அதே நேரத்தில் மன்னிப்பை பெறுவதிலும் முனைப்பாய் இருந்து இயேசுவை இறுக பற்றி கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.